நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் விழாவுக்கான 10ஆம் நாள் நவநாளை கொண்டாட கூடியிருக்கின்றோம். இன்றைய திருப்பலி நிறைவேற்றி வந்திருக்கும் அருட்தந்தை தாமஸ் வெல்ஸ் அவர்களையும் மற்ற அருட்தந்தையர்களையும் இறை மக்களையும் மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். தூய்மையின் நீதிமலை புனித அந்தோணியார். நீதிமலர் தூய வெண்ணிறம் கொண்டது. எனவே நம் புனிதர் தூய்மையானவராக விளங்குகின்றார். எண்ணங்களின் முதிர்ச்சியே வாக்கு. வாக்கு என்பது வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள். அந்தோணியாரின் எண்ணங்களும் வாயின் வார்த்தைகளும் தூய்மையாக இருந்ததினால் நன்னாக்கு அழியா நற்போதகர் என புகழப்படுகிறார். புனித அந்தோணியார் தொடக்கம் முதலில் தூய்மையை கடைபிடித்தார். எண்ணங்களில் தூய்மை, செயல்களில் தூய்மை, வார்த்தைகளில் தூய்மை என எல்லாவற்றிலும் தூய்மையாக வாழ்ந்தார். இறைவனுக்கு உகந்த இந்த தூய்மையான வாழ்வை இறக்கும் வரையில் கடைபிடிக்க வேண்டும் என நினைத்தார். அவ்வாறு வாழ்ந்தும் காட்டினார். புனித தன்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது. எண்ணங்களும் வார்த்தைகளும் தூயதாகும் போது செயல்களும் அழகாகும். அழகான செயல்கள் மனிதனை மாண்புறச் செய்கின்றது. செல்வ சீமானாய் பிறந்தாலும் அவர் விரும்பியவாறு தாழ்மையை நேசித்து அதன்படி வாழ்ந்து இறக்கும் வரை தூய்மையை கடைபிடித்து வாழ்ந்தார். இந்த புனிதரை ஒன்று வாழ்வை தூய்மையாக்க வாக்கினையும் நம் நாக்கினையும் தூய்மையாக பயன்படுத்தும் வரம் வேண்டி பலியில் பங்கேற்பார். பாதுகாவலர் புனித பருவத்தின் திருவிழாவை கொண்டாட நம்மை தயாரிக்கும் இந்த நாட்களிலே 10வது நாளாக இன்று நமக்காக மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்றிருப்பவர் அருட்தந்தை தாமஸ் வெல்ஸ் அவர்கள். பேராயர் இல்லத்திலே கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவிலே செயலராகவும் இன்னும் பல பொறுப்புகளை தனதாக்கி தன்னுடைய கடமைகளை செய்பவராகவும் இருந்து வருகிறார். இந்நாளிலே நம்மோடு இணைந்து இத்திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும், நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கும் தந்தை அவர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, புனிதரின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலே கடைசி 3 நாட்கள் ஆங்கிலத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். மிகவும் முக்கியமான நாட்கள். நாம் கேட்கக்கூடிய ஜபங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய இந்த நாட்கள். எனவே இந்த 3 நாட்களிலும் தொடர்ந்து நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். கிடைத்திருந்தால் நன்றி கூறக்கூடிய மக்களாக இருப்போம். எனவே இந்த 3 நாட்களும் முழு திருப்பலியிலும் பங்கு கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வேண்டல்களை புனிதரிடம் ஜெபிக்கவும் நன்றி கூறவும் முயற்சி செய்வோம். கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய தகுதியை எண்ணி பார்த்து மனம் மறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் பெரும்பாவமே ஆகியோர் எப்பொழுதும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையுமே புனிதப்படுத்தி நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும்
எங்கள் தேவைகள் எல்லாவற்றிலும் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு கொடையாக அவரை வழங்கினீரே. அவரது உதவியில் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வினர்களை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாக்கவும் நாங்கள் இன்று ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைநிலை வசனங்கள் 14 முதல் 19 முடிய. அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்துவிடாமல் இருக்க காத்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுபவராயும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒரே ஒருவேளை உணவுக்காக தம் தலைப்பேச்சு உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசையை உரிமை பேராட்டிக் கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள்.
கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதை என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கான் கோவிலில்? எவ்வளவு பேர் இருக்கான்? செல்போன் எல்லாருமே நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பயன்படுத்துகிறோம். அந்த செல்போனில் நமக்கு தெரிஞ்சவங்களும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, புதிதாக பேசுகிறவங்களும் பேசுவாங்க. ராங் நம்பர்லேருந்து நமக்கு நிறைய ஃபோன் வரும் இல்லையா? யாருக்கும் தெரியாத ஒரு நபர்கிட்ட 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கும். கடைசியில் சொல்லுவாங்க, இது ராங் நம்பர் சார், தெரியாமல் பண்ணிட்டேன், வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். யாருன்னு தெரியாத ஒரு நபர் கேட்கும்போது நிறைய பதில் சொல்லுவோம். நமக்கு நேராக இருக்க ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே வாயை திறக்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இல்லையா? இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றதுக்காக நான் இவ்வளவு ஒரு இன்ட்ரோடக்ஷனே நான் கொடுத்துருக்கேன். நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்றதுக்காக ஒரு பெரிய முன்னுரை. உண்மையிலேயே மிக மிக ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை தூய அந்தோனியாருடைய இந்த ஆண்டு பெருவிழாவை ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வோடு நாம் ஆரம்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருடம் வருடம் இந்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகின்ற போது வழக்கமோடு திருக்கொடியை ஏற்றி நம்ம நாட்கள் சிறப்பித்து திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த ஆலயம் ஒரு சிறப்பாக அழகுற ஒரு ஆன்மீக ஒரு திருத்தலமாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு திருக்கொடி ஏற்றி இந்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுவது என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு இரட்டிப்பு ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் சொல்ல வேண்டும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
கோடி அற்புதர் பதுவை தூய அந்தோனியார். கேட்ட வரங்களை எல்லாம் குறைவீச்சு நிறைவோடு தரக்கூடியவர் பதுவை தூய அந்தோனியார். வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டெடுத்து தரக்கூடியவர் பதுவை தூய அந்தோனியார். வாழ்க்கையில் தீய சக்திகள் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் பதுவை தூய அந்தோனியார். இந்த உலகத்திலே எந்த ஒரு புனிதருக்கும் தர முடியாத எண்ணற்ற அடைமொழிகளோடு ஆசீர்வாதத்தோடு அழைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு புனிதர் நம் புனிதர் பதுவை தூய அந்தோனியார் மட்டும்தான். இன்னைக்கு வாழக்கூடிய இந்த உலகில் மனிதனுடைய நம்பிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிற சூழலிலே மனிதன் கடவுளை தேடுகின்றான். ஆனால் தேடக்கூடிய கடவுளிலே அவன் தனக்கு நம்பிக்கை தரக்கூடிய, தான் விரும்பி தேடக்கூடிய அல்லது தன்னுடைய தேவையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு புனிதரை அவனுக்கென்று அவன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த புனிதர்கள் மிக உன்னதமான முதல் இடத்தில் இருந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே நிறைவான ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தக்கூடியவர் நாம் பாதுகாவலர் பதுவை தூய அந்தோனியார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே இரண்டு நிகழ்வுகள், இரண்டு தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவன் பின்பற்ற வேண்டும். அந்த நிகழ்வுகளை அவன் கடந்து வாழக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். ஒன்று, இந்த உலகில் மனிதன் சந்திக்கக்கூடிய முதல் நிகழ்வு அவனுடைய பிறப்பு நாள். இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குமே அவருடைய பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை. இந்த உலகில் கடவுள் ஒவ்வொருவரையும் மனிதனாக படைத்து உருவாக்கி இந்த நிலைக்கு நம்மை அழைத்து வந்திருந்தார் என்றால் இது கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். எனவேதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு அல்லது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம் என்று சொல்லப்படுவது அவனுடைய பிறப்பு நாள். இரண்டாவது, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தருணம் பிறப்பை நினைத்து மகிழக்கூடிய அந்த மனிதர் அவன் ஏன் இந்த உலகில் தான் பிறந்தேன் என்பதை இந்த உலகிற்கு நிரூபிப்பது என்பது அவருடைய இரண்டாவது மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு அந்தோனியாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தூய அந்தோனியாரை அறியாத நபர்கள் இந்த உலகில் எவருமே இருக்க முடியாது. இந்த உலகிலே வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே மொழியை கடந்து, இனத்தை கடந்து, நாட்டை கடந்து அந்தோனியார் என்றாலே தேடி சென்று ஜெபித்து கேட்கின்ற எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு புனிதர் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த இந்த இரண்டு தருணங்களுள் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் தான் ஏன் இந்த உலகில் பிறந்தேன் என்பதை இந்த உலகிற்கு அவர் நிரூபித்து காட்டியது என்று சொல்லுவார்கள். இதற்கு என்ன காரணம்? எதற்காக அந்தோனியாருக்கு இப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம்? அவர் செய்த காரியம் என்ன? அவரது வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு திருச்சபையில் எண்ணற்ற புனிதர்கள் இருந்தாலும் கூட எதற்காக அந்தோனியாருக்கு என்று ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை, நம்பிக்கை, விசுவாச அறிக்கையை ஏன் திருச்சபை உருவாக்கி இருக்கின்றது? அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதை விட எப்பேற்பட்ட வாழ்க்கையை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லது வாழ போயிருந்ததுதான் மிக மிக முக்கியமானது. அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஏன் பிறந்தேன் என்பதை அவர் நிரூபித்து காட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட விதமே அவருடைய வாழ்க்கை முறை. எத்தனை ஆண்டுகள் என்பதை விட அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், எப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து சென்றார் என்பதுதான் மிக மிக முக்கியம். அந்த வகையிலே கார்லோ என்று சொல்லப்பட்ட ஒரு புனிதர், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிறுவர்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் என்று திருச்சபை உருவாக்கிய ஒரு புனிதர் கார்லோ என்று சொல்லப்பட்டவர். இவருடைய வாழ்க்கைக்குரிய ஆண்டுகள் எத்தனை என்றால் மிக 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 குறைவான ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்த ஒரு நபர். வெறும் 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த உலகில் வாழ்ந்த 16 ஆண்டுகளுக்குள்ளே அவர் ஒரு புனிதராக
திருச்சபை அங்கீகரித்தது என்றால் அவர் செய்த காரியம் என்ன? அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்? அந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நம்பிக்கையை மற்றவர்களுக்கு அவர் கொடுத்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை குறிப்பை வாசித்து பார்த்தோம் என்றால் மிகவே நன்றாக தெரிந்திருக்கும். இந்த கார்லோ என்று சொல்லப்பட்ட இந்த ஒரு நபர் சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டவர். அவர் வாழ்ந்த ஒரு 16 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியில். அந்த 16 ஆண்டுகளுக்குள்ளாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டார். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பிறகு தனது 16வது வயதிலே அவர் இறந்து போகின்றார். அவர் இறந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக திருச்சபை இந்த கார்லோ என்று சொல்லப்பட்ட இவரை ஒரு புனிதராக அங்கீகரித்ததோடு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலராக திருச்சபை இவரை உருவாக்கி கொடுத்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து அவருடைய தாயாரை சந்திப்பதற்காக ஒரு செய்தித்தாள், ஒரு நிறுவனமானது அவருடைய தாயாரை போய் சந்தித்தார்களாம். அந்த தாயாரை சந்தித்த போது, இந்த உலகமே உங்களுடைய பிள்ளையை இன்றைக்கு ஒரு புனிதராக பார்த்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பிள்ளை வாழ்ந்தது வெறும் 16 ஆண்டுகள் தான். ஆனால் இந்த 16 ஆண்டுகள் வாழ்ந்த உங்களுடைய பிள்ளையை இன்றைக்கு இந்த திருச்சபை மட்டுமல்ல, திருச்சபை இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் புனித கார்லோ என்று சொல்லி அழைப்பது என்பது உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இல்லை என்று கேட்டார்கள். அந்த தாய் சொன்னாரா, எந்த தாய்க்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். எந்த தாய்க்கும் கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு எத்தனை தாய்மார்களுக்கு இப்பேற்பட்ட பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். என் பிள்ளை இந்த உலகில் இல்லாதது ஒரு வருத்தமாக இருந்தாலும் கூட 16 ஆண்டுகள் வாழ்ந்த என் பிள்ளை இன்னைக்கு ஒரு புனிதராக இந்த திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்டு குழந்தைகளுக்கு பாதுகாவலர் புனித கார்லோ என்று சொல்லப்பட்டார் என்றால் என்னை கடவுள் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டார் அந்த தாயை பார்த்து, உங்களுடைய பிள்ளை இன்னைக்கு இந்த புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டார்களா? அந்த தாய் சொன்னாரா, ஒரு தாயாக நான் இந்த பிள்ளைக்கு நான் எதுவும் செய்தது கிடையாது. நான் செய்த ஒரே ஒரு காரியம், என் பிள்ளை உயிரோடு இருக்கின்றது வரை ஒவ்வொரு நாளும் எனது பிள்ளையை நான் ஆலயத்திற்கு நான் அழைத்து செல்வேன். நான் ஆலயத்திற்கு ஒரு நாள் கூட தவறாமல் நான் திருப்பணிகளை கடந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நான் திருப்பணிக்கு செல்லும் போதெல்லாம் என் பிள்ளையை கருத்தோடு நான் அழைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் ஆலயத்திற்கு சென்ற பிறகு ஒவ்வொரு திருப்பணியிலும் என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம், கடவுளை நான் ஒரு பாவி, ஆண்டவரை நான் பாவம் செய்தேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தூய்மைப்படுத்தும், என்னை உனக்கேற்ற ஒரு கருவியாக மாற்றும் என்று சொல்லி என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பணியை நான் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்குவதற்கு முன்பாக அன்றைக்கு அவன் செய்த பாவத்திற்காக மனமருந்தி கடவுளிடத்திலே மன்னிப்பு வேண்டி அவன் உறங்கச் செல்வது நான் எனது பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறை என்று சொன்னார்களா? அந்த தாய் கடைசியாக சொன்னது, என் பிள்ளைக்கு நான் வேறு எதையும் கற்றுக் கொடுத்ததல்ல, நான் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், ஆலயத்திற்கு செல், கடவுள் முன்னிலை உன்னை பாவி என்று ஏற்றுக்கொள், இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் உறுதி எடுத்து ஒரு பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள், கண்டிப்பாக கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். இதுதான் என் பிள்ளை செய்த காரியம். இதுதான் இன்றைக்கு அவர் ஒரு புனிதனாக உயர்த்தப்படுவதற்கான அடிப்படை காரணம் என்று சொன்னார்களாம் அந்த கார்லோவுடைய தாயார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 16 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பிள்ளை திருச்சபை இவ்வளவு ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்றால் அந்த நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர் வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அவர் வாழ்ந்த ஒரு தூய்மையான வாழ்க்கை, அவர் வாழ்ந்த பாவம் இல்லாத, பாவம் செய்யாத, கடவுளுக்கு புறம்பான எந்த பாவத்தையும் செய்யாமல் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்த ஒரு சூழல் தான் ஒரு நபரை இன்றைக்கு ஒரு புனிதராக உயர்த்தியது. எனவேதான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது
வெறுமனே குறைவான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். எனவேதான் அந்தோனியாரை பற்றி பேசுகின்ற போதெல்லாம் அவர் வாழ்ந்த ஆண்டுகள் குறைவாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை முறை மிக மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். 100 ஆண்டுகள் வாழலாம், ஆனால் வெறுமனே 33 ஆண்டுகள் வாழ்ந்த ஆண்டவர் இயேசுடைய அந்த வாழ்க்கையை 2000 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பை, இறப்பை, உயிர்ப்பை நாம் ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்க கூடும். அதே போலதான் பதுவை தூய அந்தோனியார் 36 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு உன்னதமான ஒரு புனிதராக, புதுமைகள் செய்யக்கூடியவராக, அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடியவராக, தேடி வரக்கூடிய அத்தனை மக்களுக்குமே ஒவ்வொரு வகையான புதுமைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை தொடர்ந்தாக்கக்கூடிய ஒரு நபராக இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்க முடியும். எனவேதான் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற போது சொல்லப்பட்டது, பதுவை தூய அந்தோனியாரை பொறுத்தவரை இறக்கின்ற நேரத்தில் அல்ல, பிறப்பில் துவங்கி வாழ்க்கையில் ஆரம்பித்து தனது இறக்கின்ற அந்த சூழல் வரை கடவுளுடைய வார்த்தையின்படி கடவுளுக்கு ஏற்றம் கொண்டு மனிதராக, ஒரு பரிசுத்தவனாக, தூய்மையானவராக, பாவத்தை செய்ய ஒரு சூழல் ஏற்பட்ட போது கூட அந்த பாவத்தை விட்டுவிட்டு ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததால் தான் இன்றைக்கு ஒரு புனிதராக அவர் நிலை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே வாசிக்கின்றோம். எனவேதான் சொல்லுவார்கள், அவர் புதுமைக்கு சொந்தக்காரர் அத்தோனியராக இருந்தாலும் கூட, கோடி அற்புதம் என்று இருந்தாலும் கூட, ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை செய்யக்கூடியவராக அந்தோனியர் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையே ஒரு புதுமை என்று சொல்லுவார்கள். காரணம், அவர் வாழ்ந்த அந்த தூய்மைக்குரிய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த கடவுளுக்குரிய பிரமாணிக்கமான வாழ்க்கை, அவர் வாழ்ந்த அந்த இறை வார்த்தையின்படி செய்த ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய இறப்பிலை அங்கே கொண்டு வருவதை நாம் வாசிக்கின்றோம். வாழ்க்கை குறிப்பை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அந்தோனியார் 1731 ஆண்டு இறந்த போது போர்த்துகல் நாட்டிலே அவர் இறப்பு நடைபெற்ற அந்த நிமிடம் அந்த நாட்டிலே இருந்த அத்தனை ஆலயங்களில் இருந்த ஆலய மணிகள் எல்லாம் தானாகவே ஒழித்ததாக ஒரு வரலாறு உண்டு. திருச்சபையில் எந்த புனிதருக்கும் நடக்காத, எந்த புனிதருடைய வாழ்க்கையில் நிகழாத ஒரு பெரிய அதிசயம் ஒரு அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நடந்தது என்றால் அவருடைய இறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு காரியமாக அமைந்தது என்பது வரலாற்று உண்மை. இரண்டாவது பார்க்கின்றோம், திருச்சபையில் ஒரு புனிதர் அங்கீகரிக்கப்படுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒருவர் இறந்த பிறகு அவர் செய்த காரியங்கள், வாழ்க்கை முறை, செய்யக்கூடிய புதுமைகளை கொண்டு ஒருவரை திருச்சபை ஒரு புனிதராக அங்கீகரிக்கும். ஆனால் தூய அந்தோனியாரை பொறுத்தவரை இறந்த மறு ஆண்டு புனித அந்தோனியார் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது கடவுளுக்கு உகந்த தூய்மையான வாழ்க்கையாக அமைந்ததுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. அதே போல அவர் இறந்து 100 ஆண்டுகள் கடந்து கூட அவருடைய நாவானது அழியாமல் இருக்கின்றது என்றால் அதுவும் அந்த கடவுளுக்குரிய தூய்மையான வாழ்வுக்கு ஒரு உதாரணமாக அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படி அந்தோனியாருடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளுடைய வார்த்தையை வாசித்ததோடு, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்ததோடு, கடவுளுடைய வார்த்தைக்காக பாவத்தை விடுத்துவிட்டு அந்த இறை வார்த்தையை போதிப்பதற்காக தனது வாழ்க்கையை கடவுளுக்கு முன்னால் பரிசுத்தவனாக கொண்டு வாழ்ந்தார் புனித அந்தோனியார். பிறப்பில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் மட்டுமல்ல, இறப்பில் மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையை முழுவதையுமே ஒரு தூய்மையான நிகழ்வோடு அவர் வாழ்ந்ததுதான் இன்றைக்கு ஒரு புனிதர் என்ற நிலையில் அவர் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை. இதைத்தான் விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கூட கடந்த மழைப்பொழிவிலே அழகாக சொல்லி இருப்பார்.
தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இன்றைய வாசிக்கின்ற முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம் 14வது இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்ற அங்கே சொல்லப்பட்டது, தூய்மையை நாடுங்கள், ஏனெனில் தூய்மையான வாழ்க்கை வாழ்வோர் மட்டுமே கடவுளை தனது வாழ்க்கையிலே கண்டுகொள்வர். ஆண்டவர் இயேசு கூட வாழ்க்கை முழுவதுமே இந்த தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படியே கொண்ட அந்தோனியார் கூட அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்ததால் தான் இந்த பூமியில் அவரால் புதுமைகளை நிகழ்த்த முடிந்தது, அதிசயங்களை செய்ய முடிந்தது. இந்த தூய்மைக்கு அவருக்கு அடிப்படையாக இருந்தது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இதை வாசிக்கின்ற யோவான் எழுதின செய்தியிலே அதிகாரம் 15 இறை வாக்கியம் 1 முதல் 11 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த திராட்சை செடியோடு எப்படி கொடியானது இணைந்து இருப்பது போல தூய அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே அவர் கடவுளோடு இணைந்து வாழ்ந்தார். அவர் ஜெபிப்பதிலும் சரி, போதிப்பதிலும் சரி, புதுமைகள் செய்வதிலும் சரி கடவுளோடு இணைந்திருந்ததால் தான் அவரால் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ முடிந்தது. இந்த பூமியில நல்ல பலம் தரக்கூடிய ஒரு மனிதராக அவரால் செயல்பட முடிந்தது என்றால், அவருடைய வாழ்க்கை முழுவதும் கடவுள் அவருக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் கூட, ஏராளமான வல்லமையை கொடுத்தாலும் கூட, அவருடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அவர் கடவுளோடு இணைந்து வாழ்ந்ததால் தான் அதை நிறைவேற்ற முடிந்தது. இதைத்தான் பவுலடியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர் ஒரு பாவியாக, கடவுளுக்கு எதிராக அசுத்தமான, கடவுளுக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்த போது அவரால் எதையும் இந்த உலகிலே சாதிக்க இயலவில்லை. ஆனால் எப்போதும் இந்த பவுலடிகளார் உள்ளத்தில் தூய்மை உடையவராய் கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் தாங்கி அந்த வார்த்தையை போதித்து அந்த வார்த்தைக்காக எல்லாவற்றையுமே நான் குப்பையிட கரு என்று சொன்னாரோ அந்த நிமிடமே அவர் கடவுளால் மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் தூய பவுலடிகளார். பெயர் அளவில் அல்ல, வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அந்த கடவுளுக்கு உள்ளத்திலே தாங்கியதோடு அந்த கடவுளோடு அவர் இணைந்து வாழ்ந்ததார். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருச்சபையில ஒரு பெரிய புனிதர் என்று சொல்லப்படக்கூடியவர் தூய அகஸ்தீனார். அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட வாழ்க்கையை எவருமே வாழக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு கடவுளுக்கு எதிராக, ஒரு மனித மனசாட்சிக்கு எதிராக தவறான வாழ்க்கையிலே, இந்த உலக போக்கிலே, இந்த உலக ஆசைகள், இந்த உலகிற்கும் இன்பதுதான் நிரந்தரம் என்று வாழ்ந்தவர் தூய அகஸ்தீனார். அவருடைய தாய் மோனிக்கம்மாள் ஆலயத்திலே சென்று மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து, எனது மகனை தூய்மையானதாக மாற்றும் என்று சொல்லி அவர் ஜெபித்த ஜெபம்தான் இன்றைக்கு திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு மறை மனிதராக, இன்றைக்கு அவரை ஒரு புனிதராக உயர்த்தியது என்றால், அவர் இறை வார்த்தையை கையில் எடுத்தார், அந்த இறைவனோடு இணைந்து வாழ்ந்தார், அதனால் நிறைவான பலனை இந்த பூமியிலே கொடுத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது புனிதருடைய இந்த ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே பங்கு தந்தை அவர்கள் தொடக்க உரையில் சொன்னது போல, இந்த கடைசி 3 நாட்கள் மிக மிக முக்கியம். நாம் இத்தனை நாட்களை கடந்து வந்திருக்கின்றோம், இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றோம். எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்தோம் என்பதை விட, இந்த வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடித்திருக்கின்றோம், இனிமேல் எப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழப் போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். இந்த அந்தோனியருடைய விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக நம்மை நாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி, நான் இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணம். ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா வருகின்றது, நவநாட்டை சிறப்பிக்கின்றோம், ஆடம்பரமாக தேர்ப்பவனை கொண்டாடுகின்றோம், அல்லது எல்லா விருதுகளையும் அழைத்து விருது உபசரிக்கின்றோம். இதுதான் நாம் கொண்டாடக்கூடிய விழா அல்ல. மாறாக இந்த ஆண்டு இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவினால் நான் இப்பேற்பட்ட மாற்றத்தை பெற்றிருக்கின்றேன். இந்த ஆண்டு நான் செய்த தவறான காரியங்கள், தவறான வாழ்க்கை, பாவங்கள் அனைத்தையும் விட்டு நான் ஒரு நல்ல மனிதனாக, கடவுளுக்கு பிரமாணிக்கும் உள்ளவனாக, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு நபராக, எப்படி தூய அந்தோனியார் தனது வாழ்க்கையிலே 36 ஆண்டுகள் வாழ்ந்தாலும்
கூட அந்த 37 ஆண்டுகள் அவர் செய்த காரியங்கள், வாழ்ந்த முறை, இறை வார்த்தையை நம்பிக்கையோடு எடுத்துரைத்த காரியம், நீங்களும் கூட அந்த இறை வார்த்தையை போதித்த முறைகள், அவர் செய்த புதுமைகள், இறந்த மனிதனுக்கு கொடுத்த அந்த உயிர், இப்படி என்று அவருடைய வாழ்க்கையில் இத்தனை புதுமைகள், அதிசயங்கள் செய்ய முடிந்தது என்றால் உள்ளத்தில் அவர் தூய்மையான நிலையோடு வாழ்ந்தார். அந்த உள்ள தூய்மைதான் கடவுள் அவரிடத்தில் தங்குவதற்கு இல்லிடமாக அமைந்தது. எனவேதான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் கடவுள் தங்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் தூய்மையானதாக இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை விட, எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய காரியங்கள், மிகப்பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை கடவுள் நமது வாழ்க்கையில் நிகழ்த்துவார். நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையுமே தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இறக்கும் தருவாய், அந்த சூழ்நிலை, எனது வாழ்க்கை முடிய போகிறது என்ற உணர்வு நமக்கு எப்போது ஏற்படுகின்றதோ அப்போது நாம் நினைத்து பார்க்கின்றோம், கடவுளை பார்த்து ஜெபிக்கிறோம், என் பாவங்களை மன்னியும், நான் நல்லவனாக மாற வேண்டும், நல்ல இறப்பை கொடு, விண்ணகத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கின்றோம். ஆனால் இதே மனநிலை என்பது இறக்கின்ற நேரத்தில் அல்ல, பிறந்த நேரத்தில் இருந்து வாழுகின்ற ஒவ்வொரு நாள் நொடியின் நேரமும் நாம் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே கடவுளால் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடு அமையும். அதைத்தான் அந்தோனியார் இறக்கின்ற நேரம் வரை அதை வாழ்ந்து காட்டினால்தான் இன்னைக்கு கோடி அற்புத அந்தோனியார் என்ற ஒரு பெருமையோடு, மகிழ்ச்சியோடு, நம்பிக்கையோடு அழைக்கப்படுகின்றார். அப்பேற்பட்ட ஒரு புனிதனுடைய விழாவை கொண்டாட இருக்கின்ற நாமும் தூய்மையான வாழ்க்கையை வாழ்வோம். அந்தோனியாரை போல கடவுளை கண்டுகொள்வோம். ஏனெனில் ஆண்டவர் சொன்னது போல தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை அடையாளம் கண்டுகொண்டு புதுமைகள், அதிசயங்கள் நம் வாழ்க்கையை தொடர்ந்து நடைபெற திருப்பலியை ஜெபிப்போம். நம் பாதுகாவலர் கோடி அற்புத பதுவை தூய அந்தோனியார் நம் எல்லோரையும், நமது குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்திருப்போம். நமது தேவைகள், மன்றாட்டுகளை ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எங்களை தேடி வரும் இயேசுவே, வான்படைகளின் ஆண்டவரே, வாழ்வின் அமுதமே, திருச்சபையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்களின் பாதுகாப்பிற்காக, பராமரிப்பிற்காக உமது தெய்வீக பிரசனத்தில் நன்றி கூறுகின்றேன். இவர்கள் மெசியாவை சுட்டிக்காட்டக்கூடிய நற்செய்தியாளர்களாகவும் அவர் வழி செல்லும் அன்பர்களாகவும் திகழ்ந்திடும் வரம் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை நான் பாதுகாப்பேன் என்று கூறிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ எங்கள் தாய்நாட்டை மோத திருப்பாகம் தருகின்றோம். ஆசீர்வதியும் மோத கனிகளால், உடைகளால் களஞ்சியம் நிறைந்து விளங்கவும், நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிறைந்து மக்கள் மன அமைதியுடன் வாழும் வரம் வேண்டி இது அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளி நாளே என்று சொன்னவரே, என் அன்பு இறைவா, இந்த நாளிலும் எங்கள் வாழ்நாளிலும் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உம்மை பின்தொடரவும், ஒளியின் பாதையிலிருந்து இடமோ வளமோ விலகி நடவாமலும் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை என்றும் சுமந்து செல்லவும் கிருபை தர வேண்டுமாய் புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். உங்களிலும் மற்றவர் உயர்வானவர் என்று கருதுங்கள் என கற்றுத்தந்த இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்நாட்களில் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து மரியாதையான வார்த்தைகளை நாவால் உச்சரிக்கவும், உண்மை பெருமைப்படுத்தவும், உமக்கு புகழ் சாட்டவும், பிறர் காயம் மாற்றும் வார்த்தைகளை பேசவும் வரம் தாரும். இவ்வாறு நாவை காத்துக்கொள்வதால் நாம் புனிதரை போல ஆன்மீக தூய்மையுடையவர்களாக வாழ அருள்வேண்டி
அந்தோனியார் வழியாக இறைவா உங்களை என்னை படைத்து வாழ வைத்து வழிநடத்தும் மூவரை இறைவா, இரவு நேரத்தில் ஆன்மீக தூய்மையை இருக்க விரும்பியவர் புனித அந்தோனியார் என்ற இறை சிந்தனையின் மூலம் அந்தோனியாரின் ஆன்மீக தூய்மையும் நாமும் எவ்வாறு ஆன்மீக தூய்மையில் சிறப்புற வேண்டும் என நல்கிய அருந்தந்தை தாமஸ் டெனிஸ் அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இன்றைய நவநாளை சிறப்பித்து வரும் புனித யோசேப்பு அன்பியம், புனித ஜான் மரிய வியானி அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். குடும்ப சமாதானம், மகிழ்ச்சிக்காக, குடும்பத்திலே நாம் நினைத்திருக்கின்ற எல்லா காரியங்களுக்காக, படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, தொழில் காரியங்களுக்காக, வேலை வாய்ப்பிற்காக, குடும்பங்களிலே உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்காக, சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படும்படியாக இந்த திருப்பலியை பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம் எல்லோருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். தாயும் தந்தையுமாக இறைவா, உமது பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு உமது திருப்பாதத்தில் எடுத்து வைத்த எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்று ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை நாங்கள் எங்களுடைய பாவத்தினால் மாசுபடந்த இந்த வாழ்க்கை வாழக்கூடிய நாங்கள் உமது அருளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியேற்று இருந்தால் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை தூய்மையாக்குகிறோம். வரக்கூடிய நாட்களிலே என் பாதுகாவலர் கூடியிருப்பது பதுவை தூய அந்தோனியார் நாங்கள் நம்பிக்கை இருக்கின்ற எல்லா வரங்களையும் எங்களுக்கு கொடுப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு ஒரு பரிசுத்தமான கரங்களை எங்களுடைய தேவையை ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். அன்பான ஆண்டவரை, மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறைவசனம் அழகாக சொல்லும்போது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய தேவைகளை இடத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம். நம்பி வந்த எவரையும் நீர் வெறுங்கையாய் அனுப்புவதில்லை. நம்புங்கள், ஜெபியுங்கள், உங்களது வாழ்க்கை எப்போதும் நல்லதே நடக்கும் என்று சொன்ன ஆண்டவரே, நம்பிக்கை நிறைந்த நெஞ்சத்தோடு ஒப்புக் கொடுத்த எல்லா மன்றாட்டுகளையும் ஏற்று நிறைவான அருளை ஆசீர்வதி இது எல்லோருடைய குடும்பங்களுக்கும் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். Amen.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பரிசுத்தமான திருப்பலை எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமிகுந்த எங்கள் இறைவா, பதுமை தூய அந்தோணியாருடைய நினைவு நாளில் உமது மக்களாகி நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த காணிக்கைகளை ஏற்பீராக்கு. இந்த காணிக்கைகள் எல்லாம் ஏற்றுக் கொள்ளப்பட்டு எங்களுக்கு மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமன் பார்த்த மகனே இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பதுவை புனித அந்தோணியார் தரும் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கின்ற பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களை அழைக்கின்றீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியினை நிறைவாக பொழிந்து இந்த அப்பரச காணிக்கைகளை பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலாக திரு இரத்தமாக எங்களுக்கு இவை இந்நாளில் இன்று மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாய் நன்றி செலுத்தி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கை மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரக்கூடிய இந்த அப்பத்தையும் மீட்பு தரக்கூடிய இந்த கிண்ணத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்கும்படியாக நாங்கள் உண்மையை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். நவநாட்களிலே நாம் எந்த கருத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த கருத்தை நினைவு கூர்வதோடு பெற்றுக்கொண்டவைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நற்கருணை நாதருக்கு. இறந்தவர்களை நினைவு கூர்வோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். தீமை அனைத்து நின்று எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற இந்த பேரின்ப வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் அமைதியும் தந்தருள திருவுளம் கொள்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தரக்கூடிய அமைதி மகிழ்ச்சியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். Amen.
இதோ இறைவனின் சுவை. இதோ உலகின் பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குவவர். நம்மை படைத்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற எல்லா வரங்களையுமே குறைவின்றி நிறைவோடு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய அன்பு இறைவன். நம்பிவார் நலம் பெறுவார் என்ற அன்போடு நம்புங்கள், ஜெபியுங்கள், உனது வாழ்க்கையில் இப்போது நல்லதே நடக்கும் என்ற ஆசையோடு தன்னையே நமக்கு உணவாக தரக்கூடிய இறைவன். இவர் தரும் இந்த விருந்திற்கு அழைப்பு பெற்றுள்ள நீங்களும் நானும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வு தருவதாக. புனிதருடைய ஆசீர்வாதத்தை பெறும் நாட்கள். எனவே திருப்பலியில் கலந்து கொள்ள நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் நாட்கள் இது. இன்றையிலிருந்து 3 நாட்கள் திருவிழா தேர்பவனி வரை. எனவே ஒவ்வொருவரும் குடும்பமாக மற்றவர்களையும் தூண்டி திருப்பலிக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு புனிதரின் ஆசிரை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் அன்பு தந்தை இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக இன்னும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.